ஆறாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். பருவம் 3 பயிற்சி 3.1 உள்ள 4வது சம இன்னைக்கு பார்ப்போம்ப்பா. பின்வரும் அட்டவணையில் ஒரு முக்கோணத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தெரியாத அளவுகளை காண்க. இதில் நமக்கு ஒரு 3 கணக்கு கொடுத்துருக்காங்கப்பா. இதில் ஃபஸ்ட்டு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் இருக்குது, அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்புறம் நமக்கு முக்கோணம் இது என்ன, முக்கோணத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? பக்கம் 1 ப்ளஸ் பக்கம் 2 ப்ளஸ் பக்கம் 3, இந்த 3ஐயும் போட்டு கூட்ட போகிறோம். சில இதில் 2 பக்கம் கொடுத்து நமக்கு சுற்றளவு கொடுத்து மற்றொரு பக்கத்தை கேட்டிருக்காங்க. அதே போல் தான் பக்கம் 1 பக்கம் 3 கொடுத்து சுற்றளவு கொடுத்து பக்கம் 2ம் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்து செய்வோம்ப்பா. இப்போ முக்கோணத்தின் சுற்றளவு பக்கம் 1 கூட்டல் பக்கம் 2 கூட்டல் பக்கம் 3. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் பக்கம் 1 நமக்கு 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2வது வந்து 5 சென்டிமீட்டர், 3வது பக்கம் 2 சென்டிமீட்டர். இப்போ என்னம்மா இது 3ஐயும் கூட்டுவோம். நாம் 5ஐயும் கூட்டினா 11, 11 2 13. அப்போ நம்ம முக்கோணத்தின் சுற்றளவு 13 சென்டிமீட்டர். அடுத்து 2ஆம் கணக்கு நமக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அதே போல் எழுதிக்கலாம். முக்கோணத்தின் சுற்றளவு பக்கம் 1 கூட்டல் பக்கம் 2 கூட்டல் பக்கம் 3. இப்போ சுற்றளவு நமக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா 17 மீட்டர் கொடுத்துட்டாங்க. எழுதிக்கலாம். பக்கம் 1க்கு எத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தா கொடுக்கல. அது அப்படின்னா நம்ம இதை பக்கம் 1 அப்படியே வச்சுக்கலாம். பக்கம் 2ங்கிறது 8 மீட்டர் ப்ளஸ் பக்கம் 3ங்கிறது 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பக்கம் 1 இந்த அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 8 3 கூட்டினா நமக்கு என்னப்பா வருது? 8 3 11 மீட்டர், 17 மீட்டர் இந்த சைடு இருக்குது. இப்போ இந்த நம்பர் இங்கிட்டு கொண்டு வருவோம்ப்பா. இங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் இங்கிட்ட ஈக்குவல்ட்டு இந்த சைடு வரும்போது என்னவா வரும்னா மைனஸ். அப்போனா மைனஸ் 11 மீட்டர் ஈக்குவல்ட்டு பக்கம் 1. 17லேருந்து 11 கழிச்சு நமக்கு என்னடா கிடைக்கும்? 6 மீட்டர். அப்போ நான் பக்கம் 1 சீக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது? 6 மீட்டர். திருப்பி எழுதிக்கலாம். பக்கம் 1 சீக்குவல்ட்டு 6 மீட்டர். இப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், நமக்கு 17 வருதா செக் பண்ணிக்கோங்க. 8 6 கூட்டினா 14, 14 3 கூட்டினா 17. சரியாப்பா? அப்போ நாம் போட்டது கரெக்ட். அடுத்து 3வது சம். 3வது சம்மில் முக்கோணத்தின் சுற்றளவு எழுதிக்கலாம். ஆட் பண்ணி ஃபார்முலா எழுதிக்கிட்டு முக்கோணத்தின் சுற்றளவு சீக்குவல்ட்டு பக்கம் 1 ப்ளஸ் பக்கம் 2 ப்ளஸ் பக்கம் 3. இப்போ பக்கம் 1 எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 11 அடி. சரியாடா? பக்கம் 2 நமக்கு கொடுக்கல, அப்படியே வச்சுக்கோங்க. பக்கம் 2 கூட்டல் பக்கம் 3ங்கிறது நமக்கு இங்கே எத்தனை அடி இருக்குன்னா 9 அடி. அப்புறம் சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28 அடி. கணக்கு கொடுத்த வரிசை எழுதிக்கலாம். இப்போ இங்கேயும் அப்படி தான் கொடுத்து 2 எண்களை கூட்டுங்க. 9ஐயும் 11ஐயும் கூட்டினா எவ்வளோ? இங்கே 20 அடி ப்ளஸ் பக்கம் 2 இங்கிட்ட நமக்கு 28. இப்போ 28லேருந்து 20 கழிச்சுலவாமாடா, 28 கழித்தல் 20 சீக்குவல்ட்டு பக்கம் 2. இப்போ 28லேருந்து 8 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்குது? 8. அப்போ நான் 8 அடி சீக்குவல்ட்டு பக்கம் 2. சரியாப்பா? பக்கம் 2ஓட நமக்கு மதிப்பு 8 அடி. தேங்க்யூ.